கட் 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 சார் ஒரு நிமிஷம் சார். ஷாட் நல்லா வந்திருக்கு, பட் நீங்கள் கன் ஷூட் பண்ணும்போது கொஞ்சம் ஃபேஸ் மறைஞ்சிருச்சு. வேணா ஒன் மோர் போகலாமே? இல்லை க்ளவுட் பாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி கேமராமேன் ஃபீல் பண்ணுறாரு சார். அதனால் இந்த ஷாட்டை நாளைக்கு பிளான் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போது நைட் சீக்வன்ஸில் ஒரு டூயிட் சாங் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் சார். அதனால் நீங்கள் சாப்பிட்டு ரூமில் வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களை கூப்பிட்றேன் சார். ஐயா தேங்க்யூ சார். வீட்டில் வந்து சாப்பாடு வந்து ஹரி எல்லாத்தையும் எடுத்து அங்கே ஷிஃப்ட் பண்ணுங்கள். லொக்கேஷன் ஷிஃப்ட் பா சார். சரி நீ போ. ஹலோ, யாரு? அமுதன் பேசுறேன். உன் பொம்பளை பையன் கூட தான் இருக்கா? ஆராதனா. ஏய், அமைதியா உட்காந்துருக்க. சத்தம் போடுறேன், கேட்கட்டும். கேட்டுச்சா? நீ அவளுக்காக வரணும், தனியா. எங்கே எப்போ நான் கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணி சொல்றேன். எங்க வரணும்னு சொல்லுடா, நான் அங்க வரேன். சிட்டிக்குள்ள இந்த மாதிரி வேற இடமே இல்லை. ஹலோ அமுதன், அமுதன். ஆராதனா, ஆராதனா. நோ, இதான் சத்தம் கேட்குற மாதிரி இல்லை. 2 பெக்கு போட்டு அவனுக்கு எல்லாமே கேட்கண்டா. ஆராதனா, ஆராதனா. டேய் வந்தாடா அவன், புடிடா அவனை. ஆராதனா, ஆராதனா. அடடா. டேய் அங்க இருக்காங்க பாருடா. அடடா. நின்னை சில வரங்கள் கேட்பேன், அவை நேரே இன்றனக்கு தருவாய். இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்தி என்றும் சந்தோஷம். டேய் சீக்கிரம் வாடா, நேரம் அவங்க ஆரம்பிச்சிட்டு இருப்பாங்க. வரேன்டா. ரெடினா? ஏய் தாசே, லாங் போ. இந்த முண்டில லாங் போட முடியல. நான் போண்ணா. அடி போடு. ஏய் போடு.
இந்தியா கேட்டு உன்னை நின்று விளையாட தான்டா சொன்னேன். அப்புறம் பெஞ்ச் டெம்போ காட்டுறேன். போடா போடா. சாரி சார். யாருண்ணா லேட் ஆயிடுச்சுண்ணா? இவன் தானே அந்த புது பையன். பேட்டிங்கா போலிங்கா? பேட்டிங்ண்ணா. நான் செம்மையாக ஆடுவாண்ணா. 5 ஓவருக்கு 50 ரன் அடிச்சாண்ணா. நிஜமாவாடா? 5 ஓவர் மேட்ச்சில் 50 அடிச்சா? ஆமாண்ணா. ஏய் அடுத்த மேட்ச் எனக்கு ஆடுறியாடா? உன்னை ஓப்பனிங் இருக்கிறேன். சரி சரி வா ஆடலாம். ஏய் நீ பேட்டிங் முடி. சார் சார் கொஞ்சம் தள்ளி உட்காருங்க சார். பால் போடும். தெரியும் போ. புது பையா லெக் சைடுல அடியா, ஆஃப் சைடுல மெயின்டைன் பண்ணு. சரிண்ணா. சபா சபா சக்கி தோபர்ரா. சக்கில ஒரு பக்கி வந்ததே. கட்டியானி செம்தியா வாங்க போறே பினி. ஆள் உட்கார்ந்து இருக்காங்கல்ல, அறிவில்ல? சார் சாரி சார். நான் அப்பயே சொன்னேன் சார் அங்கே உட்கார வேணான்னு. நான் எங்க உட்காருன்னு சொல்றதுக்கு நீ யாரா? இடத்த காலி பண்ணுங்க முதல்ல. இந்த போலீஸை பிடிச்சி கொடுத்துருவேன். சார் பால் சார். பாலும் கிடையாது, ஒரு மண்ணாங்கடையும் கிடையாது. போடா போப்பா. சார் சார். ஏய் நான் தான் லெக் சைடுல அடி வேணாம்ல. ஏன்டா ஆச்சா? இப்போ யாரா பால் வாங்கி தருவா? நீ நான் வாங்கி தருவா? நான் சொன்னேன் இங்கே போட்டாருனால தான் அந்த பக்கம் வச்சிட்டேன். அங்கே போட்டா விட்டுற வேண்டியதானே? டெல்லுக்கார நீ புல் ஷாட் அடிக்கிற. ஏய் டீச்சரா வாங்கடா போலாம். என்னடா இப்படி பண்றாங்க? இனிமேட்டு எங்கடா விளையாடுறது? இவனுக்கு ஒருத்தர் வந்து ரவுண்டா மாட்டி விட்டுருக்காரோ. இதுதான் அப்பயே அடிச்சுக்கிட்டேன். எல்லாம் இதனால தான். அவன் என்னடா செய்வான் பாவம்? அவர் ஒருத்தர் சொன்னனால பீச்சில் விளையாட கூடாதுன்றாங்களா? பாங்கடா பக்கத்தில் எங்கேயாச்சும் கிரவுண்ட் இருக்கான்னு பாருங்க. ஐயோ இவங்களெல்லாம் விட்டுறாங்க, நம்மளை வந்து தொலை பண்றாங்க. அம்மா எங்கடா? கோமதி அக்கா வீட்டு வரைக்கும் போயிடறாங்கப்பா. அம்மா காசு எங்கடா வைப்பாங்க? தெரியாதுப்பா. லீவு தானே உனக்கு? ஐஸ் இருக்கிறதுல உன்னை வேலைக்கு தானே போக சொன்னேன். இல்லப்பா. நான் இல்லப்பா, தினால் கிரிக்கெட் விளையாடுறதுனா என்கிட்ட தப்பாச்சிருந்தேன். போட்டாங்கல்ல சட்டம், நாளிலேருந்து ஒழுங்குமுறை தான் நீ வேலைக்கு போறடா. நம்மள எவ்வளவு நாள் தான் அடிக்க வைப்பாங்க? இது யார் இடம்? நம்ம இடம். யார் ஆடணும்? நம்ம இடம். உள்ள இறங்கி என்ன வேணா பக்கத்துக்கு நான் ரெடி. யார் வரா? சார் ரூல் போட்ட பிறகு இந்த மாதிரி நடக்குதுன்னா உங்க கவனக்குறை தானே சார் காரணம்? சார் 24 மணி நேரம் அதையே பார்த்துட்டு கொடுப்பேன் சார். இதெல்லாம் நடக்கிற விஷயம் தான் சார். ஏய் போர்டு வச்சா படி தெரியுது. ஏன்டா எங்க தாலியா இருக்கிறீங்க? சார் இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்க சார். இனிமேல் விளையாட மாட்டேன் சார். கிரிக்கெட் 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 இட்ஸ் கெட்டிங் கிரேசி ஐ சார். சார் இங்கே டாஸ் சார் நம்ம பேட்டிங். ஒன்றும் இல்லை சார், நீங்கள் பேசுங்க சார். பீச்சோட சாங்கிட்டியே போயிடுச்சு சார். பப்ளிக்கால ரிலாக்ஸ் பண்ண முடியுதா? பீச் உங்களுக்கே சொந்தமாடா? என்ன வேணா பண்ணுவீங்களா? அதான் சார் நான் கேட்குறேன். பீச் உங்க மட்டும் சொந்தமா? சுனாமி வந்தப்போ எல்லாம் சேர்ந்து தானே போனாங்க. இப்போ மட்டும் உங்களுக்கு சட்டம் எங்களுக்கு சட்டமா?
ரோட்டில் ஒரு நாள் வரைக்கும் ஆக்சிடென்ட் நடக்குது. இப்போ வண்டி ஓடணும்னு சொல்லுவீங்களா? நான் ஒரு நாள் கிரிக்கெட்டோட வீட்டை விட்டு வெளியே வரேன்னா எங்கள் அப்பா என்னை வேலைக்கு அனுப்பிடுவாரு தெரியுமா? வாங்கடா போகலாம். நாளைக்கு விளையாட மாட்டேன் சார். ஐ டோன்ட் கேர். என்ன பண்ணுங்க சார். த்ரீ வாயா. எஸ் சார். போய் அந்த பசங்களை வர சொல்லு. ரெடியா? ஓகே ரெடி. ரெடி. அவுட். ஏய் இருடா, மலைக்கு போட்டு வந்து வச்சுக்கிறேன். ஜீவா ஏதோ 5 ஓவர் மேட்ச்ல 50 அடிச்சாமே. போயடி. சிறந்த கோவிலும் இல்லை. என்னது? தாயில் சிறந்தது கோவிலும் இல்லை. தாயிற் சிறந்ததொரு கோயிலும் இல்லை. தாயில் சிறந்தது கோவிலும் இல்லை. ஏங்க அந்த குக்கர் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. 4 விசில் தானே வந்திருக்கு. 5 விசில் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. போய் ஆஃப் பண்ணுங்க. சரி ஒரு சரி காரியத்தை சொல்லி உருப்படியா செஞ்சுட்டாலும். ஜீவா உங்க அம்மா படி. அன்னையும் பிதாவும் முன்னேறியும் ஆலயம் தொழுவசாலும் என்னும் எழுத்தும் கண்ணெழுத்தகும் தந்தசம் மிக்க மந்திரம் இல்லை. தாய் சிறந்தது கோவிலும் இல்லை. என்ன ஆச்சு? என்ன சத்தம்? ஒண்ணுமில்ல, லேசா விசில தூக்கி பார்த்தேன். உங்களுக்கு என்னாச்சு? அதான் ஒண்ணுமில்லைன்னு சொல்றேன்ல. கையையும் காலையும் வச்சுட்டு சும்மாவே இருக்கிறது கிடையாது. தாயில் சிறந்த ஒரு கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமும் இல்லை. மணி 8 போகுது. பஸ் வந்துடும். சீக்கிரம் கூட்டு போங்க. வரேன். பாரு, பெத்த பிள்ளைக்கே தூக்கு கயிற மாற்ற மாதிரி இருக்கு. கேட்டா பிரஸ்டீஜ். விட்டுட்டு சீக்கிரம் வாங்க. அங்க எங்க நின்னு கதை பேசாதீங்க. எனக்கு இன்னைக்கு ஆபீஸ்க்கு சீக்கிரம் போகணும். மம்மி டாடா. பாய் கண்ணா. போகும்போது அவனுக்கு எக்ஸாம்ன்றதை ஞாபகம் வச்சுட்டு அதுக்கு சொல்லி கொடுங்க. இன்னைக்கும் தொழிலாளி புரட்சி புண்ணாக்குன்னு சொல்லாதீங்க. இந்த வயசுலயே அவனையும் எடுக்கிறது. இருடா செருப்பு மாடி. சரி வா போ. உங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் சாப்பிட்றியாடா நீ? பபுள் கம் அளவா சாப்பிடணும்டா. அப்பா மம்மி ஏன்பா டெய்லி உங்களை தான் சொல்கிறாங்க? அது அப்படி தான்டா. விஜயன் அம்மா சகா வாங்க வாங்க. வணக்கம். நம்ம சகா பார்த்து எவ்வளோ வருஷம் ஆச்சு. வாங்க சகா. என்ன ஹீரோ அவசரமாக போகிற மாதிரி இருக்கு? எங்கே ஆஃபீஸ் கிளம்பியாச்சா? ஆஃபீஸ் 10 மணிக்கு தான். வீட்டில் தான் கொஞ்சம் வேலை இருக்குது, அதான் அப்படியே கிளம்பிட்டேன். நம்ம பக்கமே ஆளை காணோமே. என்ன செய்கிறது, ஆஃபீஸ்க்கு வீட்டுக்குமே நேரம் சரியாக இருக்குது. போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து. இதை மறந்துட்டு தான் நம்ம பல பேர் வேலைக்கு போக வேண்டியிருக்கு. சகா, பையனுக்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் சார். சரி, எப்பயாச்சும் நம்ம பக்கம் வர முயற்சி பண்ணுங்க. பார்க்குறேன். குன்றை வேந்தன் ஒழுங்காக எழுதுவியாடா? எங்கே சொல்லு. சொல்லுங்கப்பா. மம்மி ஏன்பா டெய்லி உங்களை தான் சொல்கிறாங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி
உங்கள் அம்மாவுக்கு என்கிட்ட எந்த விஷயம் பிடிச்சோ அதே விஷயந்தான் இப்போ என்னை பிடிக்காமல் போகிறதுக்கும் காரணமாகி போச்சு. என்ன பண்ணுறது? இப்போ நான் 3வது மனுஷன், இப்போ சொந்தமாகிடுச்சுல. என்னதுப்பா அது? நான் ஒரு நாள் ரோட்டில் போனப்போ ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்த்தேன். உங்கள் அம்மாவும் அப்போ அங்கே தான் இருந்தாங்க. அட பாவிகளா, இப்படி அடிச்சு போட்டிருக்காங்களே. ஒருத்தனாவது உதவி செய்யுங்க. சகா, ஏதோ ஆக்சிடென்ட் மாதிரி இருக்கு சகா. சகா, அங்கே ஒரு சின்ன பிள்ளை இருக்கியா? தூக்குங்க சகா. என்னங்க ஆச்சு? என்னங்க எல்லாரும் பேசாம இருக்கீங்க? ஏய், ஏதாவது தண்ணி நீ முருங்க. ஏய், என்னையா பேசாம இருக்கீங்க எல்லாரும்? வண்டிக்கிட்டு ஏதாவது கூப்பிடுங்க. ஏய், வாயா, புடியா, காலை புடியா. அம்மா, தருமா. தண்ணி தண்ணி ஒன்றும் பயப்படாங்க. தண்ணி விடு. வணக்கம் சார். வாங்க. நாங்க சார், உடம்பு பரவாயில்லையா? எப்படி இருக்கீங்க? நான் பரவாயில்ல, நல்லா இருக்கேன். குழந்தை தான் கொஞ்சம் கைவலிக்குன்னு சொல்கிறேன். சார், டாக்டர்கிட்ட விசாரிச்சு சார், சின்ன ஃப்ராக்சர் தான் சொன்னாங்க. பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லையா? சரியா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நல்லா இருக்கீங்களா சார்? தம்பி, ரொம்ப நன்றி தம்பி. விடுங்க சார், இதுக்கு போய் நன்றி. அன்னைக்கு நல்ல நேரத்துக்கு வந்து காப்பாற்றினீங்க தம்பி, ஹீரோ மாதிரி. ஐயோ சார், நான் சாதாரண மனுஷனாகவே இருந்துட்டு போகிறேன் சார். நான் ஹீரோ மாதிரி பறந்து சண்டையும் போட தெரியாது, டூயட் பாடவும் தெரியாது. அவ்வளோ பேரும் வேடிக்கை பார்த்தவ உங்களுக்கு தான் காப்பாற்றணும்னு தோணுச்சு. எனக்கு நீங்கள் தான் தம்பி ஹீரோ. அதனால தான் அந்த மாமா இன்னும் என்னைய ஹீரோன்னு கூப்பிட்றாரு. ஹாய் ஹீரோ. பல பேருக்கு எவனோ ஒருத்தர் ரிஸ்க் எடுத்து நல்லது பண்ணால் பிடிக்கும். அதே ரிஸ்கை நம்ம எடுக்கணும்னா கசக்கும். நல்லது தூரத்தில் நடந்தால் கை தட்டுவோம். அதே நல்லது நம்ம வீட்டில் நடந்துச்சுன்னா எந்த கையை தட்டினோமோ அதே கையை எடுத்து தலையில் கொட்டுவோம். நம்ம என்ன சூப்பர்மேனா? சாதாரண மனுஷன் தானே. என்ன பண்ணுறது? என் மனசை தேத்திட்டு போக வேண்டியது. ஏய், சீக்கிரம் வாடா, எக்ஸாம் நேரமாக. தந்தாரே நாரே நாரே தந்தாரே நாரே நாரே. இந்த வீட்டில் துர்மரணங்கள் நடந்த வண்ணம் உள்ளன. பேய் இருக்கிறதா இல்லையா? ஆனால் பயம் எல்லோருக்கும் இருக்கிறது. ஏய், என்னடா இங்கே விட்டீங்க? கொஞ்சம் முன்னாடி போங்கடா. இறங்குடா டேய். ஏய், வீட்டுக்கிட்ட போடா. டேய், இறங்கி தொலைடா. லாஸ்ட் டைம் உன்னை விடும்போதே வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுடா. நீ கிளம்புடா. அட பாடா, ரொம்ப போனா எப்படா போறது? போ மச்சி. போறேன். போடா டேய். போயும் உங்க கூட சரக்காச்சம் பாரு. என்ன சொல்லணும் மச்சி? போதையில் இருக்க, பார்த்து போ. போடா டேய், போடா. பகையை மூஞ்சிலே விட்டுனுக்கிற. படிச்சு பார்த்தேன், யாராவது இல்லை சுத்துது. வீடு எங்கடா இருக்கு?
எதை பார்த்தாலும் என் வீடு மாதிரி தெரியுது. மச்சி போதையில் இருக்க பார்த்து போ. என்னடா டேய் மச்சான், எனக்கு பயமா இருக்குடா. இன்னைக்கு ஒரு நாள் நீங்க 2 பேரும் வந்து என் கூடயே படுத்துக்கங்கடா ப்ளீஸ்டா. இவன் ஃபேமிலி மேனு, இவன் கடா வர போறான். பயமா இருக்குதுன்ற. நான் வேணா வரேன், உங்களோட தங்கிட்டு காலைல வரேன்டா. பார்த்து போடா. கிளம்புங்கடா. டேய் உங்க வீட்டில் இருக்கிறதுக்கு ஒன்று என்னடா பயம்? எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு மச்சி. டேய் எல்லாரும் ஊருக்குள்ள வீட்டை வச்சிருந்தா நீ காட்டுக்குள்ள வீட்டை வச்சிருக்க. பாத்துடா. டேய் எல்லாம் ஒன்றும் இல்லை, வாடா. பணம் இருக்குடா மச்சி. டேய் நீ தாண்டா பழம். ரத்த சோறு இருக்குடா அங்க. நான் வேணா போய் சாப்பிட்டு வந்துடுவா. ஏதோ சத்தம் கேக்குதா? அது குழந்தை விடுற மாதிரி இது. அந்த மரத்துக்கிட்ட இருந்து என்ன வருது? பார்க்கலாம். டேய் நான் போய் பாருங்க. டேய் வேணாம்டா டேய். அதை விட நீ பயங்கரமா நான் கேளுடா மச்சான். டேய் வேணாம்டா டேய். தல்றா. டேய் வேணாம்டா டேய். மச்சான் சொன்னா கேளுடா. ஒண்ணுமே இல்லை. என்ன போறா டேய். என்னடா சொன்னா கேளுடா. போய் இதுவா?
தனி மனிதனின் பயம்தான் பேய்.